சிட்டுக்குருவியையும் குதிரைக்கார ராமையும் பத்தி பார்க்க போறோம். ஒரு காட்டுல சோட்டுக்குருவியும் அதன் முட்டையும் இருந்துச்சு. முட்டைகளை பார்த்து இருங்க, அம்மா போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். சீக்கிரம் மரத்து வெட்டி சந்தைக்கு எடுத்துட்டு போனாதான் 4 காசு பார்க்க முடியும். இங்க ஏதா முட்டைய வச்சது? இந்த குருவிங்களுக்கு வேற வேலையே இல்ல, எங்க பார்த்தாலும் கூட்ட கட்டிக்கிட்டே இருக்குதுங்க. எப்படியோ விறகு வெட்டியாச்சு, வீட்டுக்கு சீக்கிரமா போவோம், மழை வர மாதிரி இருக்கு. நாளைக்கு இந்த மரத்தை வந்து வெட்டலாம், நேரமாச்சு, சந்தைக்கு போகணும். சோட்டு இருந்த மரத்தை வெட்டிட்டாங்க, முட்டைய கீழே விழுந்துட்டு. நாளைக்கு நம்ம மரத்தையும் வெட்ட போறாங்களாம். அதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைங்களை அழைச்சிட்டு எங்கேயாச்சும் போயிடணும். நம்ம முட்டைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அச்சோ, நம்ம மரத்தெல்லாம் யாரு வெட்டினது? கூடுதான் கீழே விழுந்து முட்டை உடைஞ்சிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. மழை வேற வந்துருச்சு, காத்து வேற அதிகமா வீசுதே. நல்ல வேலை வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. என்னடா இது, நம்ம வீட்டுக்கிட்ட மட்டும் புகை மாதிரி தெரியுது. நம்ம வீட்டுக்கிட்ட மட்டும் சூறாவளி காத்து வந்து நம்ம வீட்டையே அழிச்சிருச்சு. இப்ப நம்ம எங்க போய் இருப்போம்னு தெரியலையே. இருந்த வீடும் இடிஞ்சிருச்சு. என்னோட மரத்தை யாரு வெட்டினாங்கன்னு தெரியல, குட்டையெல்லாம் உடைஞ்சிருச்சு. சோட்டு, எனக்கு தெரியும் உன்னோட மரத்தை யாரு வெட்டினதுன்னு. நாளைக்கு என்னோட மரத்தையும் வெட்ட போறாங்களாம், சொல்லிட்டு போனாங்க. வா, உனக்கு யாருன்னு நான் காட்டுறேன். குழந்தைங்களா, பார்த்து வாங்க அம்மா கூட. சோட்டு, உன்னோட மரத்தை வெட்டினது இவர்தான். சோட்டு, உன்னோட வீட்டை அழிச்சது மாதிரியே சூறாவளி காத்து வந்து இவரோட வீட்டையும் அழிச்சிருச்சு. இவரு என்னோட மரத்தை வெட்டி எனக்கு தீமை செய்தாரு, அதனால இவருக்கு தீமையே வந்து சேர்ந்துருச்சு. குழந்தைகளா, நீங்க நன்மை செய்யுங்க, உங்களுக்கு நன்மைகளே உண்டாகும்.